Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 3ல exercise sum 21 பார்க்குறோம். பாருங்க, Anand and Narayanan are partners in a firm sharing profit and losses in the ratio வந்து 5:3 படி அவங்க பிரிச்சுக்கிறாங்க profit and losses. Next, on 1st January 2018 the capitals were 50,000 and 30,000 respectively. The partnership deed specify the following. Partnership deedல வந்து ஒரு certain information இது வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்னா interest on capital வந்து எவ்வளோ allow பண்ணிருக்காங்கன்னா 6% per annum allow பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து ஆனந்துக்கும் நாராயணனுக்கும் 1,800 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் வந்து பிஃபோர் கன்சிடரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நெட் ப்ராஃபிட் வந்து 35,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான என்ட்ரிஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட் வந்து புக்லேயே இருக்குது. நான் ஏற்கனவே இல்லுஸ்ட்ரேஷன் சம் போட்டிருக்கும் போது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னா, டெபிட் சைடு என்னென்ன போடணுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்துச்சு பார்ட்னர்ஸோடனா அதை போடணும். நெக்ஸ்ட்டு பார்ட்னர் சேலரி போடணும், பார்ட்னரோட கமிஷன் போடணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா டெபிட் சைட் போடணும். இதுமாதிரி கிரெடிட்டில் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் அக்கௌண்ட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அது இருந்தால் போடணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் தான் கிரெடிட் சைட் போட்டு நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். இதுபடி தான் போட போகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த சம்னா, ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க சம் போடுவோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் எதுக்கு போடுறோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு போட போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போட போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெட்டிங் எழுதிங்க ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட் பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் கிரெடிட் எழுதிங்க. 2018 டிசம்பர் 31 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன வரும், மேலே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் வரும். டு யாருக்கு ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட், டு நாராயண் கேபிட்டல் அக்கௌண்ட். எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்களோட கேபிட்டல் ஒருத்தவங்களுக்கு கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா, 50,000 ஆனந்துக்கும் நாராயணனுக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டலில் தான் அவங்க என்ன பண்ணணும், 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது 50,000 ஆனந்துக்குள்ளதில் 6% கண்டுபிடிச்சிங்கன்னா 3,000 வரும். நெக்ஸ்ட்டு நாராயணன் கேபிட்டலில் 30,000 அவங்க கேபிட்டலில் 6% கண்டுபிடிச்சிங்கன்னா 1,800 வரும். அப்போ 3,000 1,800 டோட்டல் பண்ணி 4,800 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நரேஷன் எழுதுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% ப்ரொவைடடு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோவே மொத்த அமௌண்ட் 4,800 டெபிட் கிரெடிட் பண்ணிடணும். ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணுறோம், அந்த அக்கௌண்ட்டே அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போட போகிறோம். அதே டிசம்பர் 31 அன்னைக்கு அதாவது ஆப்போசிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன என்ட்ரி போட்டிங்களோ அப்படியே ஆப்போசிட் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கிரெடிட்டில். பாருங்கள், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, நாராயண் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். அப்போ நரேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ்டுன்னு எழுதிங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 1,800 வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆனந்துக்கு 1,000 நாராயணனுக்கு 800 நம்ம நோட் பண்ணி கிரெடிட்டில் 1,800 கொடுத்துட்டோம். இப்போது இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். எங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். எவ்வளோ அமௌண்ட்டு 1,800. ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முடிஞ்சிச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். அது என்ன பண்ணணும்னா, முதல் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டால் தான் அந்த எப்படி போடுறதுங்கிறது புரியும். ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். பாருங்கள், ஹெட்டிங் எழுதிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/12/2018.
பர்டிகுலர்ஸ் ருபீஸ், அதுக்கு முன்னாடி டெபிட் கிரெடிட் போட்டுங்க, கிரெடிட் சைட் கிரெடிட்டும் டெபிட் சைட் டெபிட்னு போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு ஃபார்மேட் நான் சொன்னேன். அதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது. அப்போ கேபிட்டலில் ஆனந்துக்கும் நாராயணனுக்கும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனந்த் கேபிட்டல் வந்து 50,000, 50,000ல் 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டிங்கன்னா 3,000 வரும். அதேமாரி நாராயணனுக்கு 30,000ல் 6% கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,800 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,800. ஓகேவா? வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி P&L நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, அது நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் கன்சிடரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அமௌண்டட் 35,000. பிஃபோர், இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கும் முன்னாடி உள்ள நெட் ப்ராஃபிட் பை P&L அக்கௌண்ட் போட்டு எவ்வளோ கொடுக்குறோம், 35,000 போடுறோம். நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போட போகிறோம். அப்போ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சொல்லிட்டு ஆனந்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க, ஆனந்துக்கு 1,000, நாராயணனுக்கு 800. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 1,800 வரும். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்போ ப்ராஃபிட்டாக லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 35,000 + 1,800 36,800 வரும் கிரெடிட் சைடு. அதே டெபிட் சைடு 36,800 போட்டுட்டு அதுலேருந்து இந்த 4,800 லெஸ் பண்ணால் 32,000. இதுதான் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட், பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் அமௌண்ட். இந்த 32,000 தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். எந்த ரேஷியோ படி, 5:3 ரேஷியோ படி. அப்போ என்ன ஹெட்டிங் எழுதிங்க, டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைடு வந்துருக்கிறதுனால ப்ராஃபிட். இந்த 32,000 வந்து ஆனந்த் நாராயணனுக்கு 2 பேருக்கும் 5:3 அப்படிங்கிற ரேஷியோ படி நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போது 32,000 × 5 டிவைடட் பை 8. 8 எப்படி வந்துச்சு, 5 + 3 8. ஓகேவா? அதே மாதிரி நாராயணனுக்கு 32,000 × 3, அவரோட ஷேர் வந்து 3/8 போட்டிங்கன்னா ஆனந்துக்கு 20,000 வரும், நாராயணனுக்கு 12,000 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32,000 வந்துடும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 22nd சம் பாருங்கள். 22nd சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தினேஷ் அண்ட் சுகுமார் entered into a partnership agreement on 1st January 2018. தினேஷ் கான்ட்ரிபியூட்டிங், அவரோட கேபிட்டல் தினேஷோடது வந்து 1,50,000, சுகுமாரோடது 1,20,000. இவங்களோட கேபிட்டல் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் டு பி ஷேர்ட் இன் த ரேஷியோ 2:1 படி பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஸ் டு பி என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 4% கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. தினேஷ்க்கு 3,600, சுகுமாருக்கு 2,200. தினேஷ் டு ரிசீவ் சேலரி வந்து 60,000 தினேஷ்க்கும், சுகுமாருக்கு 80,000. டியூரிங் த இயர் எண்டட் 31st December 2018 போட சொல்லியிருக்காங்க. எஃப்எம் மேட் ஏ ப்ராஃபிட் வந்து அப்போ எப்போ கிடச்சிருக்குன்னா 2018 31st December அன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 2,20,000 கிடச்சிருக்கு. இது வந்து பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேலரி அண்ட் கமிஷன். ப்ரிப்பேர் த P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. வாங்க சம் போடுவோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டெபிட் கிரெடிட் போட்டுங்க, முக்கியமாக அது கண்டிப்பாக போட்டுடணும். ஹெட்டிங் எழுதிங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. ஓகேவா? பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கிறோம். இப்போ டெபிட்டில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத போடுவோம். டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபஸ்ட்டு கிரெடிட் போடுவோம். கிரெடிட்டில் ஃபஸ்ட்டு P&L அக்கௌண்ட் போடுவீங்க. P&L அக்கௌண்ட் என்ன வரும், நெட் ப்ராஃபிட் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,20,000 கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட். அப்போ அந்த 2,20,000 பை P&L அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. கிரெடிட் சைடு என்ன வரும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மட்டும் தான் வரும். அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போடுறோம். தினேஷ் சுகுமார்னு அந்த பார்ட்னர் நேம் எழுதிக்கிட்டு தினேஷ்க்கு 3,600, சுகுமாருக்கு 2,200. அப்போ 3,600 2,200 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5,800 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இப்போ டெபிட் சைட் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் பார்ட்னர்ஸ் நேம் என்னென்னு எழுதிங்க, தினேஷ் சுகுமார். அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதில் கண்டுபிடிக்கணும், அவங்களோட கேபிட்டலில் தான் பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கணும். தினேஷோட கேபிட்டல் 1,50,000, சுகுமாரோட கேபிட்டல் 1,20,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4%. அப்போது 1,50,000ல் 4% கண்டுபிடிச்சிங்கன்னா 6,000, 1,20,000ல் 4% கண்டுபிடிச்சிங்கன்னா 4,800. இந்த ரெண்டதையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடச்சிரும் 10,800. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா
தினேஷ் டு ரிசீவ் எ சேலரி. தினேஷ்க்கு சேலரி எவ்வளவு 60,000 கொடுத்துருக்காங்க. அப்போது டு சேலரி டு தினேஷ் எவ்வளவு 60,000. நெக்ஸ்ட்டு சுகுமார் டு ரிசீவ் எ கமிஷன். சுகுமார் வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணுறாரு 80,000. அப்போது டு கமிஷன் டு சுகுமார் அக்கௌண்ட் 80,000. இதெல்லாம் டெபிட் சைடு தான் வரும். இதெல்லாம் போட்டாச்சு. வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லையா? இப்போது எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 2,20,000 + 5,800 2,25,800 வருது. அதே டெபிட்டில் என்ட்ரு பண்ணிங்க. 2,25,800 10,800 + 6,000 + 80,000 இது மூணையும் ஆட் பண்ணி 2,25,800ஓட மைனஸ் பண்ணிங்கன்னா 75,000 வரும். இதுதான் என்னது பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட். ஓகேவா? ஹெட்டிங் எழுதிங்க. டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதி ப்ராக்கெட்டில் ப்ராஃபிட் எழுதிட்டு இந்த 75,000 வந்து தினேஷ்க்கும் சுகுமார் 2 பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். எந்த ரேஷியோ படி பிரித்து கொடுக்க போகிறோன்னா அவங்க சம்மில் சொல்லியிருக்காங்கன்னா 2:1 அந்த ரேஷியோ படி பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? 2:1ங்கிற ரேஷியோ படி பிரித்து கொடுக்குறோம். இப்போ 75,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கா? அந்த 75,000ல் 2 ஃபஸ்ட்டு தினேஷோட 2:3 3 எப்படி வந்துச்சு 2 + 1 3. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி சுகுமாருக்கு 75,000ல் 1% தான் அவரோட ஷேரு. அப்போ 1/3 போட்டிங்கன்னா தினேஷ்க்கு 50,000 ப்ராஃபிட் வரும், சுகுமாருக்கு 25,000 வரும். ரெண்டதையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டோட ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்படி தான் பிஎன்எல் அக்கௌண்ட் போடணும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் 23 சம் பாருங்கள். Anthony and Ranjit started a business on 1st April 2018 with a capital of 4 lakh. யாரோட கேபிட்டல்? அந்தோனியோட கேபிட்டல் 4 lakh and 3 lakh வந்து ரஞ்சித்தோட கேபிட்டல் ரெஸ்பெக்டிவ்லி. அக்கார்டிங் டு த பார்ட்னர்ஷிப் டீட் படி அந்தோனி இஸ் டு கெட் சேலரி வந்து 90,000 per annum வாங்குறாரு. ரஞ்சித் வந்து 25% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் அலோயிங் சேலரி ஆன் ஆண்டனி. அதாவது கமிஷனை வந்து எப்படி வாங்குறாங்கன்னா 25% வந்து சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் வாங்குறாரு. ஓகேவா? ஆஃப்டர் கமிஷனாக வாங்குறாரு. ஓகே சாரி, ஆஃப்டர் சேலரிக்கு அப்புறம் கமிஷன் வாங்குறாரு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5% கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் த 2 பார்ட்னர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 1:1. During the year, the firm earned a profit of 3,65,000. Prepare profit and loss appropriation account. The firm closed its accounts on 31st March every year. அப்போ 31st March அன்னைக்கு பிஎன்எல் அக்கௌண்ட் போட சொல்கிறாங்க. இப்போ அதான் யூஷுவல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு இந்த சைடு டெபிட் இந்த சைடு கிரெடிட் ஹெட்டிங் எழுதிக்குவோம். நெக்ஸ்ட்டு பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு என்ன போடுவோம்? நெட் ப்ராஃபிட் இருக்கான்னு பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னன்னு பாருங்கள். டியூரிங் த இயர் த ஃபர்ம் earned a profit 3,65,000. அப்போது 3,65,000 என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ டெபிட் சைடு வாங்க. டெபிட் சைடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் ஆண்டனிக்கு ரஞ்சித்துக்கு எவ்வளோ கேபிட்டல் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டனிக்கு 4 lakh, ரஞ்சித்துக்கு 3 lakh. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது அவங்கவுங்க கேபிட்டலில் 5% கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆண்டனிக்கு 4 lakh × 5/100 போட்டிங்கன்னா 20,000. ரஞ்சித்துக்கு 3 lakh × 5/100 போட்டிங்கன்னா 15,000. ரெண்டத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடச்சிரும் 35,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்டனி இஸ் டு கெட் எ சேலரி ஆஃப் 90,000 per annum. அப்போது அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். டு சேலரி டு ஆண்டனி 90,000. நெக்ஸ்ட்டு கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் அலோயிங் சேலரி டு ஆண்டனி அண்ட் ஆண்டனி. அதாவது சேலரிலாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரஞ்சித்துக்கு வந்து கமிஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக வந்து இது கால்குலேஷன் போடணும். அப்போ கால்குலேஷன் பாருங்கள், நல்லா கவனமாக பார்த்துங்க. கால்குலேஷன் ஆஃப் கமிஷன் யாருக்கு? ரஞ்சித்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்னா நம்ம எதில் வந்து அமௌண்ட் வேணும்னா நமக்கு நெட் ப்ராஃபிட்க்கு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் 3,65,000 நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் சேலரியையும் லெஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே,
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு 35,000 ப்ளஸ் சேலரி வந்து 90,000. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணி வர அமௌண்ட் இருக்கா இதுலேருந்து தான் நம்ம வந்து கமிஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க சம்மில் பாருங்கள். on profit after allowing salary to Anthony. ஓகே, சேலரிலாம் அலோவ் பண்ண பிறகு கமிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் சேலரியையும் லெஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நம்ம 2,40,000 வந்துடுமா. இதில் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். கமிஷனுக்கு என்ன ஃபார்முலா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். கமிஷனுக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம நிறைய சம் போட்டிருக்கோம். இது வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் ஆஃப்டர் கமிஷன். ஓகே, நெட் ப்ராஃபிட்லாம் கண்டுபிடிச்ச பிறகு ஆஃப்டர் கமிஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, நெட் ப்ராஃபிட் லெஸ் பண்ணதில் 2,40,000 கிடச்சிருக்கா, இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன். கமிஷனோட ரேட்டு 25%. அவங்களே பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம 25 மட்டும் போட்டால் போதும். ஃபார்முலா படி பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் கமிஷன் இருக்கும். அதனால் 25 டிவைடட் பை இந்த ஃபார்முலா படி 100 ப்ளஸ் 25. ஓகேவா? இப்போது 2,40,000 இன்ட்டு 25 டிவைடட் பை 125 கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ₹48,000 வரும். இதுதான் ரஞ்சித்தோட கமிஷன். எப்படின்னு தெரியுதா? கமிஷனுக்கு தனியாக கால்குலேஷன் பண்ணி தான் போடணும். எதுக்கு அப்படி போடுறோன்னா, இவங்க ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ரஞ்சித் இஸ் டு கெட் 25% கமிஷன் வந்து ப்ராஃபிட் அலோவிங் சேலரிலாம் போட்ட பிறகு தான் அவர் கமிஷன் வந்து வாங்குறாரு. அதனால தான் நம்ம இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி போடுறோம். ஓகே, இதெல்லாம் போட்டு 48,000 ரஞ்சித்துக்கு கொடுத்துட்டோம். அதனால தான் நான் இன்ட்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல அவங்களுக்கு கால்குலேஷன் வரும்னு புரியணுங்கிறதுக்காக நான் இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். 48,000 வரும். இப்போ 48,000 வந்த பிறகு அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது என்ன பண்ணுவீங்க, எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்பீங்களா? கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 3,65,000 இருக்குது. இப்போ இந்த 3,65,000 என்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கு நேராக டெபிட் சைடும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. 3,65,000. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 95,000 ப்ளஸ் 90,000 ப்ளஸ் 48,000 மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த 3,65,000 லெஸ் பண்ணிங்கன்னா வர்றதான் பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் 1,92,000 வரும். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட ரேஷியோ படி பிரித்து கொடுக்க போகிறோம் பார்ட்னர்ஸ்க்கு. இதை ஹெட்டிங் வந்து டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. எத்தனை பார்ட்னர் இருக்காங்க? 2 பார்ட்னர், ஆண்டனி, ரஞ்சித். இந்த 1,92,000 ப்ராஃபிட்டை 2 பேருக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். எந்த ரேஷியோ படி? 1:1. ஓகேவா? அப்போது 1,92,000 இன்ட்டு 1/2 ஆண்டனிக்கும், 1,92,000 இன்ட்டு 1/2 ரஞ்சித்துக்கும் பிரித்து கொடுத்தோம்னா 96,000 ஈக்குவலாக வந்துடும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,92,000 வரணும். ஓகேவா? இப்படி தான் வந்து பீனல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இதோட இந்த சாப்டர் ஓவர் ஆகுது. இதில் எந்த சம் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.